தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்ற ஒரு நபரையும் நாம் மாண்புமிகு பிரதமரே போட்டியிடுகிறார் என்று எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக உழைக்க வேண்டும். அன்னைக்கு இல்லை, ஒரு பள்ளி மாணவனாக நான் குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்டு லாயர், அதனால் சொல்கிறேன், அன்னன்னி பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கிற மாணவனுக்கு பரீட்சையில் பிரச்சனை இல்லை. அதனால இன்றிலிருந்து இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ஹிந்து விரோத தீய ஆட்சி, இந்த ஆட்சியை வேரோடு வேறென்பன் கலந்தெறிய வாருங்கள் வாருங்கள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார். அவருக்கு உறுதுணையாக நாம் அனைவரும், ஏனென்றால் இது பல தலைவர்களை பார்த்திருக்கின்ற கட்சி. ஆகவே தலைவர் என்பவர் தி பிரசிடென்ட் பிரிசைட்ஸ், தி பார்ட்டி டிசைட்ஸ். ஆகவே தலைவர் என்பவர் நமக்கு தலைமையேற்று முதல்ல போற, ஏனென்றால் முதல் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவதற்கு அன்றைய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி களப்பலியானது தலைவன். முதல்ல தொண்டனை விட்டு முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்து குடும்பம் தலைமுறையாக நீங்கள் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியிலே இருப்பவர்கள் தலைவர்கள் முன்னணியிலே செல்வார்கள். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழியிலே தலைவராக பதவியேற்க இன்று வந்திருக்கின்ற அருமை சகோதரர் அனுபவசாலி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முழு பாரதிய ஜனதா கட்சியும் இன்று அதில் உறுப்பினராக இருக்கின்ற கிட்டத்தட்ட 50 லட்சம் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலே தமிழகத்திலே 26 ஆட்சி அமையும் என்று அவருக்கு உறுதியளித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.